அப்படிப்பட்ட பெருமைமிகு வீரர்கள்ல 2 பேர் இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்கிறாங்க. புதுவண்ணாரப்பேட்டையை சேர்ந்த கேரம் வீராங்கனை தங்கை கீர்த்தனா இங்க வந்திருக்கிறாங்க. வறுமையான குடும்ப சூழல்ல போராடி தன்னுடைய திறமையால இன்னைக்கு கேரம் விளையாட்டுல உலக சாம்பியனா உயர்ந்திருக்கிறாங்க சகோதரி கீர்த்தனா அவர்கள். சமீபத்துல மால்தீவ்ஸ் அங்க நடந்த உலக கோப்பை கேரம் போட்டியில சிங்கிள்ஸ், டபுள்ஸ், டீம் மேட்சஸ் எல்லாத்துலயும் கோல்ட் மெடல் அடிச்சுட்டு வந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, சாதனை படைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மத்தியானம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்டி அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 1 கோடி ரூபாய் நம்முடைய அரசு வழங்கி இருக்கின்றது. தங்கை கீர்த்தனாவுக்கு நாம் அனைவரின் சார்பாக அவருக்கும் அவங்களுடைய கோச் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நம்ம அனைவரும் நம்முடைய பாராட்டுகளை கைத்தட்டல் மூலம் தெரிவிப்போம். கீர்த்தனாவை போல இங்க இன்னொரு விளையாட்டு வீராங்கனை சாதனையாளர் நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஸ்ருதி ரத்னவேல் சகோதரி. மதுரையில பாஸ்கெட் பால் விளையாடுறவங்க இவங்க இப்போ சீனா வரைக்கும் போய் இந்தியன் டீமுக்காக விளையாடிட்டு இருக்காங்க. 2025 மட்டும் தேசிய அளவிலான நேஷனல் கேம்ஸ்ல மட்டும் 2 கோல்டு மெடல், 1 பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சு சாதனை படைச்சவங்க தான் சகோதரி ஸ்ருதி ரத்னவேல். அதோட அவங்களே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அழைச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுத்ததையும் இங்க அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு விளையாட்டு வீராங்கனை ஸ்ருதி ரத்னவேல் டிஎன்பிஎல் அரசுடைய டிஎன்பிஎல் நிறுவனத்துல கார்பரேட் செக்ரட்டேரியல் ஆபீசரா இன்னைக்கு பெருமையோடு பணியாற்றிட்டு வராங்க. இவங்கள மாதிரி உங்கள்ல இருந்து இன்னும் பல கீர்த்தனாக்கள், பல ஸ்ருதிகள் வர வேண்டும் அப்படிங்கறதா இந்த அரசுடைய ஒரே எண்ணம்.